இன்றைய துதி. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று இரக்கத்தை அறிய செய்பவரே, உம்மை துதிக்கிறேன். மத்தேயு 12:7. இன்றைய துதி. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று இரக்கத்தை அறிய செய்பவரே, உம்மை துதிக்கிறேன். மத்தேயு 12:7. இன்றைய சிறிய வழி ஜெபம். காலம். காலங்களை கடந்த இறைவா, இன்று கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உம்மை புகழ வரம் தாரும். ஆமேன். இன்றைய சிறிய வழி ஜெபம். காலம். காலங்களை கடந்த இறைவா, இன்று கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உம்மை புகழ வரம் தாரும். ஆமேன். இன்றைய இறைவாக்குத்துகள். நாசரேத்து இயேசுவை பற்றி தான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். லூக்கா 24:19. இன்றைய இறைவாக்குத்துகள். நாசரேத்து இயேசுவை பற்றி தான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். லூக்கா 24:19. ஜெபம். ஆண்டவரே, இயேசுவே, கருணை மிகுந்தவரே, உம்மை ஆராதிக்கின்றேன். அமைதியின் அரசரே, உம்மை போற்றி புகழ்கின்றேன். உமது தூய ஆவியை என்னில் ஊதி நலன்களால் நிறைப்பவரே, நன்றி கூறுகின்றேன். நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் எனவும் திருத்தூதர் ஒரே மனத்தவராய் ஒன்றாய் வாழ்ந்ததையும் இன்றைய இறை வார்த்தையில் வாசிக்கின்றேன். இயேசுவே, நம்பிக்கை வழியாக வளரும் என் ஆன்மீக வாழ்வை நான் கருத்தாய் இருந்து காவல் செய்திடவும், மற்ற மனிதருக்கு நலம் என்பவற்றிற்கு செயல் வடிவம் கொடுத்திடவும் உமது தூய ஆவியானவர் என்னை தூண்டி எழுப்புவாராக. என்னில் ஆவி எழுந்தருள, என் வாழ்வில் எழுந்தருள அருள்தாரும். இதனால் அழியா மாசற்ற ஒளியான உரிமை பேற்றை அடைந்திட கிருபை கூர்ந்தருளும். இயேசுவே, ஆண்டவரே, உலகிற்கு நண்பராக இருப்பவர் கடவுளிற்கு பகைவராகிறார் என்று வேதத்தில் வாசிக்கும் நான் உலக மாயைகளை விட்டு கடவுளை அணுகி செல்லவும், அதனால் கடவுள் என்னை அணுகி வருவதை உளமாற அனுபவிக்கவும் ஆற்றல் தாரும். இன்றைய நாளில் என்னை நல்லுறவில் வழிநடத்தும். பிற அன்பு பணிகள் செய்யவும், நான் படும் துன்பங்கள் சோதனைகளை பொறுமையுடன் தாங்கி அதன் வழியாக அடையும் படிப்பினைகளால் இயேசுவில் என் வாழ்வை கட்டி எழுப்பவும், அவருக்கு பணிந்து வாழ்ந்து அலகைகளை எதிர்க்கவும் ஆற்றல் தர வேண்டுமாய் உயிருள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.